குடும்பத்தோடு பொங்கல் கொண்டாடிவிட்டு பிரிந்து செல்லும் போது எப்படி இருக்கும் என்று மக்களிடம் கேட்டிருக்கிறோம். அதற்கு அவர்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. சித்தப்பா பெரியப்பா விட்டா உறவினர் எல்லாரும் கூட வந்து கொண்டாடி இருக்கோம். இங்க வரும்போதுதான் சொந்த பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் பார்க்க முடியுது. மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்றோம். வரும்போது கூட ஒன்னும் தெரியல, சரி பொங்கல் கொண்டாடுவோம், ஜாலியா இருப்போம் ஃபேமிலி கூட அப்படின்னு சொல்லி ஜாலியா வந்துட்டேன். பிரிஞ்சு எங்களை விட்டு தூரமா போறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. கரிநாள் ஊர்ல எல்லாம் அவ்வளவு விசேஷமா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓனர் ஃபோன் பண்ணி வண்டிக்கு வாங்க, அர்ஜென்டா லோட் இருக்குது அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாம சங்கடத்தோட தான் போறோம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, வேலை முக்கியம்ல. ஃபேமிலி ஜாயின் ஆகுதுன்னா பொங்கல் மட்டும்தான். அந்த பொங்கல்ல வந்துட்டு ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது நம்ம சீக்கிரம் போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பேத்திங்கெல்லாம் எல்லாம் வேலையில் இருக்காங்க. எல்லாம் நாமக்கலுக்கு எல்லாம் இனிமையாக பொங்கலை கொண்டாடிட்டு நல்லா சந்தோஷமா இருந்துச்சு அந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு. ஆனால் இப்போ உடனே போகன்னு சொல்லும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. வந்தது வீடே ஒரு கலகலன்னு இருந்தது. முடிஞ்சா நாளைக்கு டியூட்டிக்கு போகணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு கஷ்டத்தை நம்ம எதிர்கொண்டாதான் ஹாப்பி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால அதெல்லாம் ஏற்றிட்டு கிளம்பிக்க வேண்டியதான். குழந்தைங்களோட சொந்த ஊரில் நம்ம தமிழர் பண்டிகையை சிறப்பான முறையில் கொண்டாடிட்டு அப்பா அம்மாவை, நண்பர்களை, உறவினர்களை சந்தித்த ஒரு மகிழ்ச்சியோட நம்ம அந்த கஷ்டத்தெல்லாம் நினைக்கும் பொழுது கொஞ்சம் அதெல்லாம் மறந்துட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக தான் இருக்குது. இருந்தாலும் அதே வருத்தத்தோட அடுத்த பண்டிகையை எதிர்நோக்கி நம்ம பயணப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது.